வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டுடே பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க பட்டரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு வெங்காயம், தக்காளி, பட்டை வத்தை, இஞ்சி, வெள்ளைப்பூடு இதுக்கு மட்டும் நல்லா வந்து வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பேனை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, கடுகு இதை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதோடு கொட்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மிளகாய் பொடி, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணுன்னு நம்ம கொஞ்சம் காளான் வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பன்னீர் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா ரெண்டையும் அந்த இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஏன்னா பன்னீர் நல்லா வேகணும் இல்லையா. நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி, புதினா தழை தூவி இறக்கிடுங்க. வாங்க சாப்பிடலாம். நம்ம வந்து இப்போ காளான் பிரியாணி செஞ்சுருக்கோம், பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கோம், அப்புறம் மீன் மேக்கர், காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கோம், தயிர் வெங்காயம் வச்சுருக்கோம். மதிய லன்ச் ரெடி. வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி